இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே, அன்பு உறவுகளே, உங்களை இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலும் இறை செய்தியை இன்றைய மன்னாவை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்கிறேன். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 39ஆம் நாள். இத்தனை நாட்களாக நான் தவக்காலத்தை கடுமையாக பின்பற்றி வந்தேன். எனக்குரிய 39வது நாளை நான் தொடங்குகிறேன். இன்னும் ஒரே நாள், 40 நாள் முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த 40 நாள் பொறுத்தல், 40 நாள் ஜெபம், 40 நாள் இறை உறவு நம்மை இன்னும் ஆழப்படுத்தி அவரோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு முயற்சியை ஒழிய இது நிறைவு அல்ல. பிரியமானவர்களே, இந்த 40 நாள் முடிந்து நாம் புனித வாரத்துக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு இன்றைய மன்னாவிலே சிறப்பாக பதிவிடப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவிலே தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இன்றைய மன்னா உணவு யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 45 57 முடிய பகுதிகள். இந்த பகுதியை தயவு செய்து வாசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு செய்தியை இந்த தவக்காலத்திலே நமக்கு கொடுப்பதாக அமைந்திருக்கிறது என்று பாருங்கள். சிறப்பாக இந்த நற்செய்தியை நான் படித்த பொழுது, என்னுடைய ஜெபத்திலே நான் தனிப்பட்ட விதத்திலே தியானிக்கும் பொழுது 4 விதமான கருத்துக்கள் என்னுடைய உள்ளத்திலே அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. அதை பற்றித்தான் ஒரு தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு வேறு வித சிந்தனைகளுக்குள் கூட வரலாம். எனவே நாம் படிக்கிற பொழுது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு செய்தி கொடுப்பது தான் இறை வார்த்தை. அதுதான் கடவுள் நம்மோடு பேசுகிற வார்த்தை. எனவே பிரியமானவர்கள், இன்று சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவினுடைய மைய கருத்து என்று பார்க்கிற பொழுது, சுயநலம் இந்த உலகிலே தலைவிரித்து ஆடுகிறது. இது இப்பொழுது மட்டும் கிடையாது, இயேசு வாழ்ந்த காலத்திலும் சுயநலம் தலைவிரித்து ஆடியது. எந்த அளவுக்கு என்றால் அதுதான் இன்றைய மன்னாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுது தொடக்கத்திலே யூதர்கள் பலர் மரியாவிடம் சொல்லுகிறார்கள். மரியா கிட்ட போய் உட்கார்ந்து பேசுகிற பொழுது அங்கு இயேசு செய்த நல்ல பண்புகளை பார்க்கிறார்கள். பார்த்து இயேசு மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். பரவாயில்லையே, மரியாவினுடைய மகன் இவ்வளவு நல்லது செய்கிறாரே என்று சொல்லி சில யூதர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை என்ன செய்தது? ஐயோ, நான் ஒரு நல்லது பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது 4 பேர்கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? அதுதான் ஒரு மனப்பான்மை. அது எல்லாருக்குமே வரும். எனக்கு ஒன்று கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உறவுகள் மத்தியில நமக்கு சொந்தக்காரவங்கள்ட்ட போயிட்டு அது போய் சொல்லுவோம். ஐயோ, எனக்கு நான் அங்கே போனேன், இது எனக்கு நடந்துடுச்சு, இது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதே உணர்வு தான் இந்த மரியாவை சந்தித்த யூதர்களுக்கும் இருந்தது. போய் மரியா கிட்ட பார்த்த உடனே இயேசு பத்தி அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு கிடைக்குது. இதை போயிட்டு யாருக்கிட்ட சொல்றாங்க? எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினைச்சு யதார்த்தமா போய் சொல்றாங்க. இயேசுவை பழி வாங்கணும், பொறாமையில போய் சொல்லல, நல்ல செய்தியை பாருங்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல குணம் அந்த யூதர்களுக்கு இருந்தது. போறாங்க, தலைமை குருக்களை போய் சந்திக்கிறாங்க. பார்த்து சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம், அவர் இவ்வளவு நல்லது செய்கிறார், நல்ல வார்த்தைகளை பேசுறார், நல்ல புதுமைகள் செய்கிறார், அவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாருமே அன்பு செய்கிறார், எளிமையா இருக்கிறார், யதார்த்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்ல உடனே கேட்டுறாங்க. அந்த தலைமை குருக்கள் கேட்டுட்டு என்ன செய்யறாங்க? அவங்களை அனுப்பிட்ட பிறகு அங்க அந்த குழுக்களுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. ஒரு சுயநலத்தினால் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விடுமோ என்ற ஒரு பயம், ஒரு திகில் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. என்ன செய்கிறார்கள்? ஐயோ, இவனை இப்படியே விட்டா என்ன நடக்கும்? இவன் எல்லாத்தையும் போய் பேசி இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா நமக்கு வேலை இல்லாம போயிடுமே, நம்முடைய பதவிக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி மாறிடுமே அப்படிங்கிற ஒரு பயம் இந்த தலைமை குருக்கள் எல்லாருமே அங்க இருந்த பரிசேயர்கள்ட்டெல்லாம் பேசி தலைமை சங்கத்தை கூட்டுகிறார்கள். தலைமை சங்கத்தை கூட்டி சொல்றாங்க, எப்பா பாருங்கப்பா, நம்ம இத்தனை வருஷமா இவ்வளோ பணியில இருந்தோம், பதவியில இருந்தோம், மக்களை அதிகாரத்தில் ஆண்டு வந்தோம், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம், அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும் போல இருக்குது. இதோ இன்னொருத்த இயேசு அப்படிங்கிறவன் எல்லா இடத்துலையும் போயிட்டு புதுமை செய்யறான், நல்லது செய்யறான், யதார்த்தமா இருக்கிறான், எளிமையா வாழ்றான்,
இவனை பார்த்த உடனே நமக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட யாருமே வரமாட்டாங்க, எல்லாமே அவனே செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி அந்த சுயநலத்தை தக்க வைத்துக் கொள்ள, நான் தான் நல்லா இருக்கணும், நான் தான் பதவியில் இருக்கணும், மக்கள் எல்லாம் என்னை தேடி தான் வரணும், நான் மக்களை அதிகாரத்துக்குள் என்னுடைய கண்ட்ரோல் அப்படியே வச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சவங்க என்ன செய்யறாங்க, சேர்ந்து மீண்டும் எப்படி அந்த இயேசுவை சாகடிக்கலாம் என்று திட்டமிடுகிறார்கள். பிரியமானவர்களே, பாருங்க, அங்க ஒரு யூதர்கள் நம்புகிறார்கள், இங்க அந்த தலைமை குருக்கள் எல்லாமே சூழ்ச்சி செய்யறாங்க, எப்படிலாம் சாகடிக்கலாம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த தலைமை சங்கத்துல ஒருத்தர் தலைமை குருவா இருந்தவர் தான் கயபா. அந்த கயபா ஒரு இறைவாக்கு மாதிரி சொல்றாருங்க. அவருடைய பதவியை தக்க வச்சுக்கொள்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஆமா இதெல்லாம் சரிதான், நம்ம அவரு பண்றது தப்பு தான், விடக்கூடாது, அவர் விட்டாக்கா நமக்கு ஆபத்து அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு செய்யறாரு. பலருடைய மக்களை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் இறக்குறது தப்பு இல்லையே, ஒருத்தன் தானே மறிக்க போறான், சரிதான், அது எல்லா மக்களுக்குமே அவன் மறிக்கட்டுமே அப்படின்னு அவரு தான் மறிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைமை குரு அங்க கயபா சொல்றார். அப்ப எல்லாருடைய மக்களுக்காக இயேசு மறிக்க போகிறார், யூதர்களுக்காகவும் மறிக்க போகிறார், புறவினத்தாருக்காகவும் மறிக்க போகிறார், பாவிகளுக்காகவும் மறிக்க போகிறார், உலகிலே இருக்கிற எல்லாருக்காகவுமே இவர் மறிக்க போகிறார், ஒரு ஆள் மறிப்பது தவறு இல்லை, மறிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலைமை குரு கயபா அழகா ஒரு கருத்தை முன் வைக்கிறார். இது ஒரு இறைவாக்காக இருக்கிறது. அப்ப இயேசு யாருக்காக மறிக்க போகிறார், அனைத்து மக்களுக்காகவே மறிக்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை இவர் ஒரு இறைவாக்காக சொல்றார். ஒருவேளை அந்த கயபாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், அச்சம் இருந்திருக்கலாம், பதவி போயிடுமே அப்படின்னு, அதுக்காக அந்த கருத்தை முன்வைக்கலாம். ஆனால் அவர் கடவுள் திட்டத்தை முன்னறிவிக்கிறார், இறைவாக்கு சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவருக்காக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக, குறிப்பிட்ட இனத்துக்காக வந்து மறிக்கவில்லை, அவர் அனைவருக்காகவுமே வந்திருக்கிறார், அனைவருமே மீட்க போகிறார், அவர் அனைவருக்காகவுமே மறிக்க போகிறார் என்ற ஒரு செய்தியை தலைமை குரு கயபா அந்த இடத்திலே பதிவிடுகிறார். பிரியமானவர்களே, இதுதான் இறைவனுடைய திட்டம். இயேசு அந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக, நல்லா வாழணும் அப்படின்னா, நல்லா வாழ்ந்து அவருடைய பேரை தக்க வச்சுக்கணும், அவருடைய பதவியில இருக்கணும், அவருக்கு கீழே ஒரு 1000 பேர் வேலை செய்யணும் அப்படின்னு வந்தாரா? இல்லை, ஏழ்மையா எளிமையா மக்களுக்கு தேவையான பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தவர். இறுதியில் அவர் நோக்கமே அவர் வந்து மறிக்க வேண்டும், தெரிந்து வருகிறார், நான் இந்த பூலோகத்துக்கு சென்று மறிக்க போகிறேன், அது நினைச்சுட்டு தான் வராரு, மறிப்பதற்காகவே வரார். அதான் பொது பணியில 3 ஆண்டுகளிலே மறித்து விடுகிறார் என்றால் அந்த இறப்புக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, அந்த சுயநலம் உலகத்திலே தலைவிரித்தாடிய அந்த சூழ்நிலையில எல்லா பதவிக்காக பயந்தார்கள். ஏன் இயேசுவை கொல்ல இவ்வளோ திட்டம் திட்டுகிறார்கள்? இயேசு அப்படி என்ன செஞ்சிட்டார் நம்ம யோசிக்கலாம். இதுதான் காரணம், அந்த சுயநலம். எனக்கு அந்த அதிகாரம் வேண்டும், நான் இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், எனக்கு எதுவுமே இடைஞ்சலாக வரக்கூடாது, நான் மற்றவர்களை அப்படியே அடிமையா வைத்திருக்கணும், மற்றவர்கள் எல்லாமே நான் சொல்றதுதான் கேட்கணும். இப்ப இந்த சுயநலம் இருக்குது இல்லையா, நம்மளை புகழணும், நம்மளே அந்த பதவியில இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் இயேசுவை கொல்வதற்கான காரணம். யாரு அதிகமா சூழ்ச்சி செய்யறாங்க? அந்த தலைமை குருக்கள், மறைநூல் வல்லுநர்கள், பரிசேயர்கள், யூதர்கள். இதுல ஒரு சில யூதர்கள் அந்த பதவியிலே இருக்கிறவங்க தான் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அது அந்த நற்செய்தியில் முதல்ல படிக்கிறோம் இல்லையா, ஒரு சில யூதர்கள் மரியாவிடம் வந்து இயேசுவை மீது நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் அப்படின்னா யூத மக்கள் நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா இந்த தலைமை குருக்கள், அந்த பதவியில் இருக்கவங்க, சுயநலத்தோடு வாழ்கிறவன், நான் தான், அந்த சக்தி என்கிட்ட தான் இருக்குது, அந்த கடவுளுடைய வல்லமை பெற்றுக் கொடுக்கிற வல்லமை என்கிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க தான் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த பகுதியை நம்ம தியானிப்போம். இந்த சுயநலம் இன்று என்னுடைய வாழ்க்கையில நான் மட்டும்தான் இந்த பதவியில் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும், எவ்வளவு வருஷம் எனக்கு இந்த பதவி கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த உயர் பதவிக்காகத்தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் ஒழிய, போதும் நான் செஞ்சுட்டேன், மற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க பணியில இல்லாம, மற்றவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறானே, அவங்களும் முன்னுக்கு வரட்டுமே, அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை காணட்டுமே அப்படின்னு யாராவது விட்டு கொடுக்குறோமா, ஒரு தாழ்ச்சியா இருக்கிறோமா? இல்லை. பிரியமானவர்களே, இயேசுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை வந்ததோ, நெருக்கடி வந்ததோ, அதை போல நாமும் சிலருக்கு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நான் மட்டும் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கணும், எனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யணும், நான் மட்டும்தான் பாஸ், நான் மட்டும்தான் பணக்காரன், நான் மட்டும்தான் உயர் ஜாதி. இந்த ஒரு எண்ணம் நமக்குள் வருகிற பொழுது
அங்க சமுதாயத்திலே மற்றவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறோம். அவர்களை சாகடிக்க நாம் திட்டம் தீட்டுகிறோம். இயேசு எப்படி இந்த தலைமை குருக்களை எல்லாம் சாகடிக்க திட்டம் தீட்டினார்களோ அப்படி நாமும் அந்த சுயநலத்திற்காக மற்றவர்களை சாகடிக்க திட்டம் தீட்டுகிறோம் என்பதை நாம் இந்த இன்றைய மன்னாவின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, 39 நாட்களாக தவ காலத்திலே பல்வேறு நல்ல செயல்களை செய்தோம். பிரியமானவர்களே, நாளைய தினம் 40வது நாள், தவ காலத்தினுடைய 40வது நாளை தொட்டுவிட்டோம். அதிலிருந்து நாம் புனித வாரத்துக்குள் அடி எடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே இந்த நாட்களிலே சிறப்பாக இன்றைய மன்னாவை யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தவ காலத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் இன்றைய மன்னாவை படிக்க தியானிக்க தவ காலத்தை அவ்வளவு அழகாக எளிமையாக நல்ல கருத்துக்களை கொடுத்து தவ காலத்தை கொண்டாட செலப்ரேட் பண்ண திரு அவையானது கொடுத்திருக்கிறது ஆண்டவர். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளிலே சிறப்பாக இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்வோம். எனது வாழ்வில் சுயநலத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? நான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றா? நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவர் நல்லது செய்துவிட்டால், நல்ல செயல்கள் செய்துவிட்டால் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை பழிவாங்க வேண்டும், அழித்து விட வேண்டும், அவர் பெயரை தெரியக்கூடாது, நான் மட்டும்தான் முன்னிலை இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்குள் இருக்கிறதா என்ற சிந்தனையை இன்று நாம் சிந்தித்து, அப்படிப்பட்ட வாழ்வு இல்லாமல் எல்லாருக்காகவும் நான் இருக்க வேண்டும், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், ஒரு மனிதன் இந்த உலகத்திற்காக மரிப்பது நல்லது தானே அப்படின்னு கயபா சொல்றது போல இன்னைக்கு நான் மற்றவர்களுடைய நல்வாழ்விற்காக என்னையே நான் தியாகம் செய்கிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன் என்று என்னால் இருக்க முடியுமா என்று இன்று சிறப்பாக யோசிப்போம். அதன்படி வாழ முயற்சிப்போம். இவரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. சிறப்பாக தவ காலத்தின் 39ஆம் நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளினுடைய இந்த தவ காலத்தினுடைய இறுதி நாளிலே ஒரு அருமையான ஒரு செய்தி. சுயநலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த தலைமை குருக்கள் போட்ட சதி திட்டங்கள், நீர் நல்லது செய்ததை தடை செய்ய, நீர் மக்களுக்கு தந்தையை பற்றி அறிவிக்க வந்ததை தடை செய்ய, நீர் இரக்கமுடையவர் என்பதை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதை தடை செய்ய அவர்கள் எடுத்த சூழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். நன்றி இயேசுவே, உம்மை போல் நாங்கள் வாழ வேண்டும். உம்மை போல் எந்த தடைகள், எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்து எங்களுடைய பயணத்திலே, எங்களுடைய குறிக்கோளை அடைவதிலே நாங்கள் நிலையாக இருக்க, உம்மோடு இணைந்து பயணிக்க எங்களுக்கு ஆற்றல் கொடும் தெய்வமே. இந்த புதிய நாளை உம் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும். இதோ சிறப்பாக இன்று சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அந்த அன்னை மரியாளுடைய தோழமை, பரிந்துரை ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும். இந்த அன்னை இயேசுவின் இடத்துல எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக இந்த அன்னையை நாம் இறுகமாக பற்றி பிடித்துக் கொள்வோம். ஜெபமாலை ஜெபிப்போம். அன்பு பிள்ளைகளே, இதோ சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான அனைத்தையும் வாரி வழங்கும் வள்ளலாக இருக்கிறார். எனவே இந்த நாளிலே சோர்ந்து போய்விடாதீர்கள், அசந்து போய்விடாதீர்கள். இன்னும் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி என்று கண்ணீரோடு வாழாதீர்கள். உங்களை குணப்படுத்த, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்க, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுக்க, மன நிறைவை, அமைதியை கொடுக்க ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். தூய ஆவி உங்களை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்து பாருங்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த நாள் முழுவதும் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் கொடுப்பார். மன நிம்மதியை கொடுப்பார். மன அமைதியும் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். எனவே இயேசுவை இறுக பற்றிக்கொண்டு இந்த நாள் முழுவதும் அவரோடு இணைந்து பயணிக்க முயற்சி செய்யுங்கள். சிறப்பாக அன்பு தெய்வமே, இதோ இந்த இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவம் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். வெளிநாடுகளிலே குடும்பத்தை விட்டு உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல உடல் சுகம், நல்ல மனநிலை, பயண வேலையில் பாதுகாப்பு இருக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு வேலையை செய்பவர்கள் அனைவரும் ஆண்டவரே, விவசாயம், சிறு தொழில், பெரு தொழில், அரசு வேலை செய்பவர்கள், தனியார் தொழில் வேலை செய்பவர்கள் என்று வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அதன் மூலமாக அவர்கள் குடும்பத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உடைந்த பாக்கியம் இல்லையே, திருமணம் நடக்கவில்லையே, வேலையிலேயே, கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரை துடைத்து நல்ல சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும்.
இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறைவனுடைய அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.